இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இந்த மாதம் தேவன் நமக்கு தந்த வார்த்தை என்ன? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். மனப்பாடம் பண்ணீங்களா இந்த வசனத்தை? ஒவ்வொரு மாதமும் வருகிற வாக்குத்தத்தத்தை மனனம் செய்து அதை நீங்கள் அறிக்கை செய்யணும். போன வாரம் ஒரு சகோதரியோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அக்கா நான் இந்த வேர்டு நீங்கள் தர்ற ப்ராமிஸ் வேர்டை ஒரு நாளைக்கே 500 முறை கூட நான் அறிக்கை செஞ்சுருக்கிறேன், ஒரு மாதத்தில் பல ஆயிரம் முறை அறிக்கை செய்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் 1000 பேருக்கு இந்த செய்தியை நான் ஷேர் பண்ணுறேன்னாங்க. பாருங்கள், எங்கேயோ இருக்கிற ஒருவர் எத்தனை முறை அறிக்கை செய்கிறாங்க? 500 முறையும் 1000 முறையும். இங்கேயே இருக்கிற நீங்கள் எத்தனை முறை அறிக்கை செய்யணும்ல? ஸோ மீதி இருக்கிற நாட்களில் சொல்லுங்கள், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவர் சாத்தானை தன்னுடைய காலின் கீழாய் சிலுவையிலே நசுக்கி விட்டார். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் தான் நசுக்கிட்டாரே, ஆனால் இப்போ எதுக்கு எனக்கு போராட்டம் இருக்குது, இப்போ எதுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, இது பிசாசு கொண்டு வர போராட்டமா இல்லை என் வாழ்க்கையில் இயல்பாக வர பிரச்சனையா எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்கள் சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை என் கால்களின் கீழே நசுக்குவார். ஹல்லேலூயா. நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்படின்னா இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் 2025. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் 2075 ஒருவர் இந்த வசனத்தை படித்தா கூட அவங்களுக்கு அந்த வார்த்தை என்னது? ஜீவனுள்ள வார்த்தை. அப்போது என்றைக்கும் மாறாத இந்த வார்த்தை இன்றைக்கும் மாறாது. சரி, சீக்கிரமாய் நசுக்கி போடுவார் அப்படின்னா அவன் ஏற்கனவே வாலாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? உண்மைதானா? உங்கள் குடும்பங்களில் போராட்டம் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா? எவ்வளோ பேருடைய குடும்பங்களில் போராட்டம் ரொம்ப ஜாஸ்தி, பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி, வியாதி ரொம்ப ஜாஸ்தி, சண்டைகள் அதிகம், சொல்ல முடியாத சில உபத்திரவங்கள் அதிகம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவன் உபத்திரவத்தை கூட்டுறான், ஆண்டவர் எல்லாவற்றையும் கால்களின் கீழே நசுக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. சரி, ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த பிசாசானவன் எப்படி கிரியை செய்கிறான்? யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். திருடன், சொல்லுங்க, திருடன். அவனுக்கு பேர் என்ன? யாரையா பார்த்து திருடன் சொன்னால் கோச்சுக்குவாங்க. ஆனால் திருடன் அவனை பார்த்து தைரியமாக சொல்ல, திருடா நீ எதுக்கு வர்ற தெரியுமா? திருடன் திருடவும், சொல்லுங்க, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடுகிறவர்கள் எப்படி திரும்பிடுவார்கள்னா, நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வருவான். இன்று இரவு 2 மணி, ராத்திரி 2 மணிக்கு உங்கள் வீட்டில் நான் திருடி கொண்டு போவேன், இதை உங்களுக்கு 3ஆம் அறிக்கை இடுகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். திருடன் வர்றது எப்படி வருவான்? சீக்ரெட்டாக வருவான். அவன் வர்றதே நமக்கு தெரியாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசு நம்முடைய ஆசீர்வாதங்களை திருட வரும்போது நமக்கே தெரியாது. நமக்கே தெரியாத சடனாக ஒரு நிகழ்வு நடக்கும். நமக்கே தெரியாது திடீர்னு ஒரு பூகம்பம், நமக்கே தெரியாது திடீர்னு ஒரு பிரச்சனை. ஐயோ எனக்கு தெரியலையா, ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் தட் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் ரொம்ப டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவன் உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனையை போட்டுட்டு போயிடுவான். வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும். திருட மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழித்து கொண்டார்கள்னா உடனே அவங்கள என்ன செய்வானா? என்ன நீங்கள் நியூஸ் எல்லாம் படிக்க மாட்டீங்களா? நியூஸில் பார்க்குறல்ல, ஆஃப்டர் ஆல் ஒரு 5 பவுண்ட் நகைக்காக ஒரு பெண்ணை கொலை செய்கிற திருடர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. பீரோவில் இருக்கிற 2000 ரூபாய்க்காக ஒரு வயதான மூதாட்டியை கொலை செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவனுடைய வேலை திருடவும் கொல்லவும், அப்புறம் அதோடைய தடயமே இல்லாதபடி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவான். அவன் செய்யாத மாதிரி அது இயற்கையாக நடந்த மாதிரி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யூ ஷுட் நோ த ட்ரூத்.
நீங்க சத்தியத்தை அறியணும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். அந்த வசனத்தின் பின்பகுதி என்ன சொல்லுகிறது? நான் அப்படின்னு சொல்லல. எப்படி சொல்லுது? நானோ. அவன் அப்படி செய்ய வர்றான். ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன். அவன் என்ன செய்ய நினைக்கிறானோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஆண்டு உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். எதை செய்ய விரும்புகிறார்? ஜீவன் உண்டாயிருக்கவும், சொல்லுங்க, ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும். லைஃப் அபண்டன்ட். ஆண்டவர் பரிபூரண வாழ்க்கை. சந்தோஷம்னா நான் சொல்லுவேன் பரிபூரணம் அப்படின்னு சொல்லணும். சரியா? சந்தோஷம்னா, சமாதானம்னா, உலக ஆசீர்வாதம்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா, பிள்ளைங்களுடைய ஞானம் என்றால் படிப்புல ஆசீர்வாதம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் குறைவா கொடுக்கிறேன்னு சொல்றாரா? சொல்லவே இல்லை. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ காட் எதை செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா கிரியை செய்கிறவன் தான் பிசாசு. அப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கல. சிலர் கேட்பாங்க, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, கடவுள் ஏன் எனக்கு இதை தந்தார்? கடவுள் தரல. வசனம் சொல்லுகிறது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் யாரு? பிசாசு. ஆனா ஆண்டவர் எதை தர விரும்புகிறார்? ஜீவன். சொல்லுங்க, உனக்கு ஜீவனை தர விரும்புகிறார், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். சரி, இன்னைக்கு நமக்கு இருக்கிற நேரத்துல மிக முக்கியமான சில காரியங்களை உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போடுவான்னு சொல்லியிருக்கிறது. ஒன்று சமாதானத்தின் தேவன், மற்றொன்று சாத்தான். இந்த ரெண்டை குறித்து த நாலேஜ் யூ ஹேவ், இதை குறித்து உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் தான் நீங்க பிசாச கால்களின் கீழாய் அழிக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மில் அநேகர் பிசாசை பார்த்து பயப்படுறோம். ஐயோ பிசாசு போராடுறான், ஐயோ என் வீட்டில் அந்த பிரச்சனை பிசாசு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உன் காலின் கீழே இருக்கிறான். நான் சிலுவையில் நசுக்கி போட்டது போல உன் கால்களின் கீழாகவும் நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? நசுக்க விரும்புகிறேன். நீ தான் ஜெயிப்ப, அவன் ஜெயிக்க மாட்டான். பக்கத்தில் ஒரு உலுக்கி சொல்லுங்க, நீ தான் ஜெயிப்ப. சொல்லுங்க, நீ தான் ஜெயிப்ப, பிசாசு ஜெயிக்க மாட்டான். நீ ஜெயிப்ப, பிசாசு ஜெயிக்க மாட்டான். ஸோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் வேதம் சொல்லுது. நெக்ஸ்ட் சத்தியத்தை அறிஞ்சுக்க போறோம். முதலாவதாக த ட்ரூத் அபவுட் சேட்டன், சாத்தானை குறிச்ச உண்மை என்ன? சில வசனங்களை வாசிக்க போறோம், சில வசனங்களை அப்படியே கேட்டுட்டு போக போறோம். த ட்ரூத் அபவுட் சேட்டன் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 John chapter 3 verse 8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் என்ன பார்த்து சொல்லுங்க? பிசாசானவன் ஆதி முதல் என்ன செய்கிறான்? அப்ப அவன் எப்போ இருந்தே இருக்கிறான்? ஆதி முதற் கொண்டே. நான் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன், முதல் பாவம் எங்கு வந்ததுன்னு. நீங்க ஏதேன் எல்லாம் சொன்னீங்க. ஆனா முதல் பாவம் எங்க வந்துச்சு? பரலோகத்துல தான். பரலோகத்தில் தேவனை ஆராதிச்சு கொண்டிருக்கும் போது ஒருத்தன் இந்த சிங்காசனத்துக்கு மேலாக நான் என்ன செய்வேன், உயர்வேன்னு சொன்னா, பிரைடு வந்த முதல் இடமே ஹெவன் தான். அதை பிரைடை தனக்குள்ள அனுமதித்தவன் பிசாசு. அப்போ அன்னையிலிருந்து, எங்க இருந்து? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பரலோக தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அப்போ இருந்தே அவன் செய்கிற ஒரு காரியம் பாவம். சொல்லுங்க, ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். ரெண்டாவது, மக்களை பாவம் செய்யும்படி தூண்டுகிறான், உலகத்தை பாவத்துக்குள்ளாக தள்ளுகிறான். இவன் அங்க இருந்தான் ஆதி முதல். முதல்ல எங்க இருந்தான்? சொல்லுங்க, முதல்ல எங்க இருந்தான்? அப்புறம் எங்கே தள்ளப்பட்டான்? கீழே தள்ளப்பட்டான். இப்போ அவன் என்ன செய்கிறான்? ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் படிங்க. புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 1 verses 7 and 8. எப்படி கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா இருந்து வர்ற அப்படின்னா, எங்க போயிட்டு வர? சில தகப்பன்மார் கேட்பாங்களே, பிள்ளை எங்கடா சுத்திட்டு வர அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி ஆண்டவர் கேட்கிறார், எங்க போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர? அப்படிதான் அவர் கேட்டிருப்பார் இல்ல, எங்க போயிட்டு வர? அதுக்கு அவன் சொல்ற பதில், சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக எப்படியா சொல்லுங்க, அவன் எங்க உலாவுகிறான்? பூமி எங்க உலாவுகிறான்? இங்க உலாவுகிறானா? இது பரிசுத்த ஸ்தலம், இங்கே அவன் வரமாட்டான். இல்லை, இங்கேயும் உலாவுவான். அப்படி பார்ப்பான்.
யார் வர்ஷிப் டைமில் யாருக்கு தூக்கத்தை கொடுக்கலான்னு பார்ப்பான், செய்தி நேரத்தில் யாரை மயங்கி விட பண்ணலான்னு பார்ப்பான், டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்ப்பான். அவன் உலகம் எங்கும் பூமி எங்கும் உலாவி வாசிமா அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அவனுடைய ஜாப் என்ன தெரியுமா? உலகம் சுற்றும் வேலை. அதுதான் அவனுடைய ஜாப். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளா போவான், ஒவ்வொரு வீதியா போவான், ஒவ்வொரு பட்டணமாய் போவான், ஒவ்வொரு கிராமமாய் போவான். எங்க போய் என் கைவேலையை காட்டலாம், எங்க போய் யாருடைய வாழ்க்கையில திருடலாம், யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம். இதுதான் பிசாசுடைய வேலை. ஸோ த ட்ரூத் அபவுட் சேட்டன், அவன் ஆதி முதல் இருந்தவன், இப்போதும் இருக்கிறவன், ஆண்டவருடைய வருகை மட்டும் இருக்க போகிறவன். அவன் 1000 வருஷ அரசாட்சியில் தான் ஆண்டு பிடிச்சி உள்ள போடுவாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ இப்போ என்ன பண்றான்? 1 யோவான் 5:19, த ட்ரூத் அபவுட் சேட்டன், அறிந்து கொள்ள வேண்டிய விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. 1 யோவான் 5:19 என்று உலகம் முழுவதும் என்ன பாருங்க, உலகம் முழுவதும் எங்க கிடக்குது? அவன் ஆதியில இருந்தான், இப்போ எல்லா இடத்துலையும் சுற்றி திரிகிறான், எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். உலகம் முழுவதும் எங்க இருக்குது? அவன் ஆளுகைக்குள்ள. ஆனா இந்த பொல்லாத உலகத்துல நீங்களும் நானும் தேவனால உண்டாகி இந்த பொல்லாத உலகத்துல அங்கு இங்கு விளக்குகளாய் வெளிச்சங்களாய் இருக்கிறோம். முழு உலகம் இருளுக்குள் இருக்கிறது. அப்போ இந்த பொல்லாத பிசாசை குறித்த சத்தியம் சொல்லுங்க. அவன் ஆதி முதல் இருந்தவன், இப்போ இந்த முழு உலகத்தையும் கைக்குள்ள வச்சிட்டு இருக்கிறான். இந்த முழு உலகத்திலும் சுற்றி திரிந்து வருகிறான். நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கவர். ஏன் சுற்றி திரிகிறான்? 1 Peter chapter 5 verse 8. இருங்கள். எப்படி சொல்றார் ஆண்டவர்? இங்க பாரு, தெளிந்த புத்தியோட இரு. என்னை பத்தியும் உனக்கு தெளிந்த அறிவு வேணும், பிசாசை பத்தியும் என்ன வேணும்? தெளிந்த அறிவு வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் அவன் யாரு உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு யாரு? மனுஷர்கள் எதிராளிகள் அல்ல, எல்லா மனுஷர்களும் நல்லவர்கள். ஆனா அந்த மனுஷங்களை இவன் பிடிச்சு வச்சுட்டு அவன் நமக்கு எதிராளியாய் மாறுகிறான். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. இப்ப சொல்லுங்க, என்ன பாருங்க, ட்ரூத் அபவுட் சேட்டன், பிசாசை பற்றிய உண்மை. அவன் ஆதி முதல் இருந்தவன். சொல்லுங்க. உலகம் பூமி எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறவன். முழு உலகமும் அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்குது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய டார்கெட்ல நீங்களும் இருக்கிறீங்களா? நாளா இல்லை அப்படி சொல்லாதீங்க, நீங்க இருக்கிறீங்களா? ஆமா. எவனை விழுங்க, ஏன்னா எழுதும் பொழுது சொல்கிறார், தெளிந்த புத்தியுடையவர்களாய் இருங்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிமா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா இந்த பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். உன் குடும்பத்தை கூட அவன் விழுங்கிடுவான், உன் வீட்டாரை கூட அவன் விழுங்கிடுவான், உன் பிள்ளைகளை கூட அவன் விழுங்கிடுவான், உன் பரிசுத்த வாழ்க்கையை விழுங்கிடுவான், நீ தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பை விழுங்கிடுவான், உனக்கு ஆண்டவருக்கு மேல இருக்கிற வைராக்கியத்தை விழுங்கிடுவான். உன்னால ஒண்ணு முடியாத அவிசுவாசத்தை கொண்டு வந்து நீ விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறியே அந்த ஃபெய்த்தை அழிச்சிருவான். நீ ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறியே அந்த ஐக்கியத்தை கொலை செய்து விடுவான். நீ ஆண்டவர் மேல ஸ்ட்ராங்கா என்ன வந்தாலும் நம்புவேன்னு இருக்கிறியே அந்த வாழ்க்கையை உன்கிட்ட விட்டு பிரிச்சு அவன் ஆண்டவரை விட்டு உன்னை தூரமா மாத்திடுவான். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் பிசாசானவன் எப்படி வரானா? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை, நல்லா கவனிங்க, பூமி எங்கும் சுற்றி திரிகிறானா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து யாரை விழுங்கலான்னு பார்ப்பான். அப்படிதானே? இல்லையோ? இல்லையோ? உங்க குடும்பத்துல யாரை விழுங்கலான்னு பார்ப்பான், உங்க விசுவாச வாழ்க்கையில எதை விழுங்கலான்னு பார்ப்பான், நீங்க வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் எந்த சூழ்நிலைமை பயன்படுத்தி உங்களை எப்படி விழுங்கலாம் என்று பார்ப்பான். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா.
அப்போ எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரியும் போது உன்னுடைய ஸ்ட்ரென்த் எது தெரியுமா? பி ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபெய்த். நீ விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ விழுங்க நினைக்கிறவன் யாரை ஈஸியா விழுங்குவான் தெரியுமா? யாரு விசுவாசத்துல வீக்கா இருக்கிறாங்களோ அவங்கள விழுங்கிடுவான். எப்போ நீங்க விசுவாசத்துல வீக்கா இருக்கிறீங்களோ அப்போ உங்களை விழுங்க பார்ப்பான். So you should know the truth about Satan. சாத்தான் இப்படித்தான். அவன் பொல்லாதவன், ஆதி முதல் இருந்தவன், திருடன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். இந்த உலகம் அவன் ஆளுகை கீழே இருக்குது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? சுதாரிச்சுட்டு, ஓகே, நான் விசுவாசத்துல உறுதியா இருக்க போறேன், அவனுக்கு எதிர்த்து நிற்க போறேன். உங்க ஜபங்கள்ல சில ஜபங்கள் பிசாசை எதிர்த்து நின்று ஜபிக்கணும். பிசாசுக்கு அகைன்ஸ்டா ஜெபம் பண்ணணும். பயப்படக்கூடாது. சாபத்தின் கட்டுகளை உடைக்கிறேன், பிசாசின் கிரியைகளை அழிக்கிறேன், அந்தகார கிரியைகளை துரத்துகிறேன் அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். சரி, ரெண்டாவதாக the target of Satan. எப்படி? டார்கெட் ஆஃப் சேட்டன். பிசாசுடைய டார்கெட். யாரெல்லாம் தனக்கு டார்கெட்டா வச்சா எப்படி ஓவர் கம் பண்ணினா சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி எப்படியா? சரி, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க, அவங்கள சாத்தான் நினச்சிக்கோங்க. சரியா? இப்போ திட்டமாட்டாங்க அவங்க. என் தாசனாகிய விஜயின் மேல் கவனம் வைத்தாயோ? சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில். அப்படிதான் ஆண்டவர் கேட்பார். உங்க பேரை சொல்லுவார். என் மகளாகிய ஜெயராணியின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? என் மகனாகிய ஜோசிஃபஸின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய ஆண்ட்ரூவின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய ஜெபசிங் மேல் கவனம் வைத்தாயோ? ஆண்டவர் கேட்குற, ஏய், நீ ஏதோ சுத்திக்கிட்டு வரேன்னு பார்த்த, ஆனா இப்ப யாரை டார்கெட் பண்ணிட்ட? என் பிள்ளைய நீ டார்கெட் பண்ணிட்ட. அப்போ உங்களை டார்கெட் பண்றதுதான் அவனுடைய மெயின் பிஸ்னஸ். Do you know the business of Satan? அவன் உங்களை டார்கெட் பண்ணுவான், உங்க பிள்ளைங்களை டார்கெட் பண்ணுவான், உங்க கணவரை டார்கெட் பண்ணுவான், உங்க மனைவியை டார்கெட் பண்ணுவான். நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு வேலை போயிடும். உங்க வேலையை டார்கெட் பண்ணுவான். ஏதோ ஒன்ன டார்கெட் பண்றான் எவ்ரிடே. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் யோபு என்ன செஞ்சாராம்? எவ்ரிடே அவர் என்ன பண்ணாருன்னு வாசிங்க. ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக கர்த்தர்ட்ட பலி செலுத்தினார் அப்படின்னு இருக்குது. வாசிக்கிறீங்களா? எனக்கு எங்க கொஞ்சம் வெளிச்சம் பத்தல, அதனால ஐ அம் unable to read. பாவம் செய்து என்று சொல்லி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக சொல்லுங்க, இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வந்தார். எந்த பிரகாரமாக? எவ்ரிடே தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பாவ மன்னிப்புக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், do you pray for your family members every day? உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு கூட்டத்தில் பேசினேன். 10 நிமிஷம் தினம் ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க கை வைத்துங்கன்னா அங்க ஒரு 100 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 10 பேர் தான் கை வைத்துனாங்க. அது எங்கன்னு சொல்ல மாட்டேன். 10 பேர். சரி, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னா ஒருத்தர் 5 நிமிஷம், ஒருத்தர் 7 நிமிஷம். மை காட், இவ்வளோ பாரம்பரிய ஒரு சபையில 10 பேர் தான் தினம் ஜெபம் பண்றாங்களா? உங்களுக்கு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் பிலீவர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவங்க அப்படியே ஆவியில நிரம்புறாங்கன்னு. ஆனால் அன்றாட வாழ்க்கையில தோற்று போன, அன்றாட வாழ்க்கையில் தேவனோடு நடக்கிற நடையில தோற்று போன, அன்றாட ஜப வாழ்க்கையில தோற்று போன, அன்றாட வேத தியானத்தில் தோற்று போன விசுவாசியைத்தான் டெவில் டார்கெட் பண்றான். ஆனா யோபுடைய வாழ்க்கை எக்ஸப்ஷனல், அது வித்தியாசம். நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் செய்கிறார். அப்போ எவ்ரிடே நீங்க ஜெபம் பண்ணணும். 10 நிமிஷமாவது ஜெபிக்கணும். என் வாழ்க்கையை நேரலையில் கேட்குற உங்களுக்கு சொல்றேன், அட்லீஸ்ட் 15 days, அட்லீஸ்ட் 15 minutes எவ்ரிடே யூ ஹேவ் டு ப்ரே.
அந்த ஜெபத்தில் உங்கள் முழு குடும்பத்தையும் இயேசுவின் ரத்தத்தின் கீழே மூடி மறைங்க. அன்றைக்கு பாஸ்ஓவர் சங்கார தூதன் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார், உன் வீட்டில் யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்களோ அவங்கள தான் நான் பாதுகாப்பேன், உள்ள இல்லைன்னா பாதுகாக்க முடியாது. இன்னைக்கும் அதே தான். when you protect your family members, they are under the coverage of God, they are under protection. if you don't pray for them, அவங்க அப்படியே வேவாடாக அலைகிறவங்க மாதிரி தான் இருப்பாங்க. எவ்வளோ ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாருல. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்துக்காக, பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? பேர பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? எவ்ரிடே அந்நாட்களிலெல்லாம் யோபு இவ்விதமாய் செய்து வருவான். டெவில் டார்கெட்டட் ஜாப். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவரா? உத்தமனும் சன்மார்க்கனும். அப்போ யாரை டார்கெட் பண்ணுவான்? உத்தமர்களை டார்கெட் பண்ணுவான். உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ போதகர்கள் இந்த நாட்களில் சில காரியங்களில் விழுந்து போகிறாங்க. சமீப நாட்களாக எனக்கு நிறைய செய்தி இப்படி தான் கேள்விப்படுறேன். ஐயோ ஆண்டவரே, இவங்களா. ஏன் தெரியுமா? டெவில் யாரை டார்கெட் பண்ணுறான்? உத்தமர்கள். சொல்லுங்க. அதனால தான் உங்களை கையேந்தி கேட்குறோம், எங்களுக்காக தினம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. as church you should pray for the shepherd and his family. நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கணும். நாங்களும் மனிதர்கள் தான். உங்கள் ஜெபங்கள் தான் எங்களை தாங்குது. யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் இன்டர்செசரி ப்ரேயரில் முதல்ல சபைக்காகவும் போதகருக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உத்தமன் அவன் சன்மார்க்கன். யார் நல்லா ஜெபிக்கிறீங்களா? ஓய், இவன் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறான், டார்கெட் பண்ணுறா அப்படின்ட்டு அவன் சேனைட்ட கட்டளை கொடுப்பான். இவன் என்ன நடந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க, டார்கெட் பண்ணு அவளை. அவளுக்கு இந்த பிரச்சனையை அனுப்பு. பிசாசு ரொம்ப ஞானி, பல காரியங்களை பிளான் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அனுப்புவான். அது இயற்கையாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களை சோர்வடைய பண்ணிடும். நீங்கள் சோர்ந்து போயிருவீங்க. புரிஞ்சுக்கோங்க, டெவில்ஸ் டார்கெட். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதே யோபு 2:3 படிங்க. கவனம் வைத்தாயோ? ஒருவனும் இல்லை. சொல்லுங்க, எப்படி? லிசன், சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாவம் செஞ்சதுனால தான் உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வருவான்னு நினைக்காதீங்க. சில வேளைகளில் முகாந்திரமே இல்லாம உள்ள வருவான். முகாந்திரமே இருக்காது. அது எதுக்கு தெரியுமா வர்றான்? உங்க உத்தமத்திலிருந்து உங்களை விழப்பண்ண, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பக்தியை திருட, உங்கள் விசுவாசத்தை அழிக்க, உங்கள் குடும்பத்துடைய யூனிட்டியை உடைச்சு போடுறதுக்கு முகாந்திரம் இல்லாமல் உள்ள வருவான். இதுக்கு தான் நம்ம எப்போவுமே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஜெப வாழ்க்கையில் உறுதியாயிருந்து வேத தியானத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 21:1 வாசிமா. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய், யாருக்கு விரோதமாய்? என்ன பாருங்க, யாருக்கு விரோதமாய்? வசனங்களை படிக்கும்போது ரொம்ப கண்ணை திறந்து வச்சு படிக்கணும். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி. அப்போ சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புவானா? நம்ம சபைக்கு விரோதமாக எழும்புவானா? ஊழியத்துக்கு விரோதம்? அவன் வேலையே விரோதமாக எழும்புறது தான் அவன் வேலை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு டார்கெட் பண்றான். நல்ல கவனி, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த வசனத்தை படிக்கும்போது. இஸ்ரவேலுக்கு விரோதமா அவன் எழும்பணும், ஆனா யாரை டார்கெட் பண்றான்? என்ன பாருங்க, விண்ணிய நீங்க பார்த்ததே இல்லை. என்ன பாருங்க, யாருக்கு விரோதமா எழும்புகிறான்? இஸ்ரவேலுக்கு விரோதமா. ஆனா யாரை டார்கெட் பண்றான்? அப்போ உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பணும்னா உங்களை டார்கெட் பண்ணுவான். புரியுதா? அங்க தாவீது இஸ்ரவேலை என்ன சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினார்? கடற்கரை மணலத்தனையாய் எண்ணி முடியாததாய் இருப்பீர்கள்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. இவர் என்ன சொல்றார்? ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா ஏதோ ஒன்று செய்யறதுக்கு பிசாசு உங்க மைண்ட்ல ஒரு தாட்டை கொடுப்பான். வாசிமா அந்த வசனத்தை. இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி தாவீதை, நல்லா கவனிங்க, உங்க மைண்ட்ல அப்பப்போ வர்ற தாட்டை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. அது ஆண்டவர் ஏவுகிறாரா,
பிசாசு ஏவுகிறானாங்கன்னு நீங்க கவனமா இருக்கணும். இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பணும்னா யாரு லீடர், அந்த லீடரை பிடிச்சா போதும். நீங்க ஒரு சின்ன ஊழியம் செய்வீங்க, அந்த ஊழியத்தை உடைக்கணும்னா உங்களை பிடிச்சா போதும். எத்தனை பேர் இன்னைக்கு என் செய்தியை ரொம்ப சீரியஸா எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐ எம் so serious about it. அன்று என் கூட ரொம்ப தெளிவா பேசி, மகளே நீ எதிலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பணும்னா உங்களை டார்கெட் பண்ணிடுவான், தொகையிட சொல்லு. அப்போ மைண்டுக்குள்ள ஒரு தாட். நீங்க நினைக்கலாம் இது ஆண்டவர் கொடுத்த தாட்னு. இல்ல, பிசாசும் உங்க மைண்ட்ல ஒரு எண்ணத்தை கொடுப்பான். பி கேர்ஃபுல். சில காரியங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது கவனமா இருங்க. சில காரியத்தை சூஸ் பண்ணும்போது கவனமா இருங்க. சில முடிவுகளை எடுக்கும் போது கவனமா இருங்க. சில பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை பண்ணும்போது கவனமா இருங்க. சிலர் பெண்களை உங்களுக்கு சொல்றேன், சிலரோடு பேசும்போது கவனமா இருங்க. எல்லாரும் பேசுறத நம்பிடாதீங்க. சமீப நாட்கள்ல எவ்வளோ ஸ்கேம், எப்படி தெரியுமா? நீங்க இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம், இப்பவே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அவ்வளோதான் அக்கௌண்ட்ல இருந்திருக்கும். 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த 2ஆவது நிமிஷத்துல அந்த அக்கௌண்ட் நம்பரும் மறைஞ்சிரும், யார் பேசுனாங்களோ அவங்க ஃபோன் நம்பரும் மறைஞ்சிரும். இப்படியெல்லாம் எவ்வளோ பேர் ஏமாந்து போய் இருக்கிறாங்க. உங்களோடு பேசுகிறவர்களை குறித்து கவனமா இருங்க. உங்கள்கிட்ட பிளானை கொண்டு வர்றவங்களை குறித்து கவனமா இருங்க. நான் யாருக்கு பேசுறேன்னு தெரியல, ஏன் இன்னைக்கு இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு தெரியல. பி கேர்ஃபுல். தாவீதை ஏவியது சரி. லூக்கா 22:31 படிங்க. யார? சீமோன். அவர் யாரு? சபைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? சபைக்கு நீ தூண், நீ அஸ்திபாரம். அவரை டார்கெட் பண்றான் பிசாசு. சரி, வேற யார டார்கெட் பண்றான்? லூக்கா 8:12 படிங்க. லூக்கா 8:12 இன்னொரு வரி. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். சரி, நல்ல கவனிங்க. வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். யார டார்கெட் பண்றான்? வசனத்தை கேட்பவர்கள். என்ன ப்ராப்ளம் இங்க? வசனத்தை கேட்பவர்கள், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். பிசாசு அவங்க இருதயத்திலிருந்து என்ன செய்யறான்? வசனத்தை. அப்போ நீங்க எல்லாம் வசனத்தை கேட்கிறவர்களா? ஆமா சொல்லுங்க. வசனத்தை கேட்குறீங்களா? அப்போ யாரை டார்கெட் பண்ணுவான்? உங்களை தான் டார்கெட் பண்ணி, ஏய் நீ என்ன வாரம் போற அங்கே போய் என்ன அழுது ஜோம் பண்ணி இரு, இந்த வாரம் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். இங்கே இருக்கிற ப்ரெசன்ஸ் வேற தான், ஆன்லைனில் இருக்கிறதும் வேற தான். நான் அதுக்காக வித்தியாசமாக சொல்லலை. வசனத்தை வந்து கேட்கறதுக்கு வரணும். வசனம் வசனம். இந்த ஊழியம் வசனத்தை விதைக்கிற ஒரு ஊழியம். பிசாசானவன் வசனத்தை கேட்கிறவர்களை டார்கெட் பண்ணுவான். யோவான் 6:70 மத்து வாசிங்க. நோக்கி தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன். யாருக்குள்ள ஒருத்தன் பிசாசு உள்ள போயிட்டான்? யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு இருக்குது. முதல் செய்தி, the truth about Satan, you should know. ரெண்டாவது, Satan's target, the target of Satan. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனோடு இணைஞ்சிருந்தா பிசாசை நீங்கள் எதிர்ப்பீர்கள். ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹalleluya. சி மேஜர். ஹalleluya. சோர்ந்து போகாதீங்க. ஐயோ பிசாசு நம்மளை டார்கெட் பண்றான்பா அப்படின்னு பயந்து போகாதீங்க. நீங்க விசுவாசம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு அவன் ஓடிடுவான். அவனை எதிர்ப்பது எப்படி என்றும் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். ஹalleluya. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க வாய் திறந்து. மதுரமாக மாறி போகும்.
ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கரங்களை தட்டி பாடுங்க. செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாதத்துல சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவர் நசுக்க போகிறார். ஆகவே தான் சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரி, வேகமாக இந்த பிசாசுடைய டூல்ஸ். முதல்ல சொன்னேன் the truth about Satan. ரெண்டாவது சொன்னேன் டார்கெட் ஆஃப் சேட்டன். மூணாவது டூல்ஸ் ஆஃப் சேட்டன். பிசாசு என்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்? ஒருவர் பட்டயத்தோட யுத்தத்துக்கு போகும் பொழுது நீங்க கோலோட யுத்தத்துக்கு போனா யாரு ஜெயிப்பா? நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். பட்டயத்தோடு சண்டைக்கு வரும்போது நீங்க ஒரு கொம்போடு போனீங்கன்னா யாரு ஜெயிப்பா? அவ்வளவுதான். AK-47 ஒருத்தர் வச்சிட்டு இருக்கிறாரு, நீங்க ஒரு பொம்மட்டாய கையில் எடுத்துட்டு போனா யாரு ஜெயிப்பா? அப்போ அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். உங்ககிட்ட இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த ரெண்டையும் இன்னைக்கு அறிஞ்சுக்க போறோம். நம்பர் 1, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய. சரி, முதல்ல அவன் என்ன தெரியுமா? அவனுடைய ஃபர்ஸ்ட் வெப்பன், ஃபர்ஸ்ட் டூல் வந்து ஒரு மனுஷனை பிடிக்கணும்னா அவன் உங்க மனசுல வர்ற டிசையர்ஸை குறித்து கவனமா இருங்க. ஆசைகளை குறித்து கவனமா இருங்க. இன்னைக்கு உலகமெல்லாம் பாலியல் பாவங்களும் உண்மையற்ற தன்மைகளும் பெருகிட்டு இருக்குது. அவங்க ஒய்ஃப்கிட்ட நான் பேசினா என்ன தப்பு? பேசலாம். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு சரியான ஒரு ஹூக் பிடிச்சிருச்சு அந்த உறவு. ஒரு வாலிபர் 2 பேரை சந்திச்சேன். அதை குறித்து பின்னாடி ஒரு செய்தியே பேசணும்னு நினச்சிருக்கிறேன். கேட்டேன், நிறைய காரியங்கள் என்னோட ஷேர் பண்ண வந்தாங்க. ஆர் யூ மேரீடுன்னு கேட்டேன். சொன்னாங்க நோ நாட் இட் அப்படின்னாங்க. சரி, அப்போது என்ன பண்ணுறீங்க? வி லிவ் டுகெதர். அடுத்த ஷாக் எனக்கு, லிவிங் டுகெதரா? எத்தனை நாளா? 1 வருஷமா? உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். அவங்க எப்படி சந்தோஷமாக சரி சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்க, சந்தோஷமாலாம் சொல்லலை, எங்களுக்கு பிடிச்சிருக்குது. சரி, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க? அதான் எங்களுக்கே தெரியல, இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிறோம். எப்படி 1 வருஷமா ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க, எப்போ கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தெரியாதான். அப்போது சரி, பிடிக்கலைன்னா விட்டுருவீங்களா? பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவோம், பிடிக்கலன்னா விட்டுட்டு தானே போகணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே வாழ்கிறோம். அடப்பாவிகளா அப்படி சொல்லணும் போல இருந்துச்சு மனசில். என்னப்பா இது, இந்த சமுதாயம் எங்கே போயிட்டுருக்குது? 1 வருஷமா ஒன்றா வாழ்கிற, ஒரு ரூமுக்குள்ளே வாழ்கிற, நீ எல்லாம் செஞ்சுருப்ப. 1 வருஷம் கழிச்சு அவளை பிடிக்கலன்னா அவளை விட்டுட்டு அப்புறம் இன்னொரு பெண் இன்னொரு ஆணை தேடி போவ, அவங்களோட 1 வருஷம் வாழுவ. தேவன் எதெல்லாம் பரிசுத்தம்னு சொன்னாரோ அதை உடைக்கிறதுக்கு தான் பிசாசு கிரியை செய்கிறான். அப்போ முதல்ல ஒரு டிசையர். எப்படி கனெக்ட் ஆனீங்க? காலேஜில் அவளை பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவனை பிடிக்கும். டிசையர். அந்த டிசையர் என்ன எதுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு? லிவிங் டுகெதர். உங்கள் பிள்ளைங்களை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, திருமண காலம் வரைக்கும் நீ இந்த மாதிரி லிவிங் டுகெதர்லாம் போயிடாத அப்படிங்கிறத இப்போவே சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் தன் ஜனம் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். டிசையர். மத்தேயு 16:23 சில டூல், பிசாசுடைய டூல் பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தான். யாரை பார்த்து சொன்னாரு? பேதுட்ட சொன்னாரு, நீ தான் சபைக்கு தூணுன்னாரு. இப்போ என்ன சொல்லிட்டாரு? ஒரு தூணா இருக்கிறவன், பாறையா இருக்கிறவன் கூட பிசாசா மாற முடியும். அப்போ நீங்கள் பெரிய ஜப வீராங்கனை வீரர்கள்ட்டெல்லாம் ரொம்ப ஷோல்டரை நிமித்திட்டுலாம் நீங்கள் நடக்க வேண்டாம். நீங்கள் கூட
சில தவறுகளுக்கு உட்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். லிசன், எதை நீ சிந்திக்கல? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். சரி, உங்க தாட்ல ஆண்டவரை பற்றிய தாட்டே எப்பவும் இருக்குதா? இல்ல நீங்க எதை யோசிக்கிறீங்க? 1 hour கிடைச்சா நீங்க எதை பார்க்குறீங்க? டிராவல் பண்ணும்போது எதை கேட்குறீங்க? தேவனுக்கு ஏற்றவைகளா மனுஷர்களுக்கு ஏற்றவைகளா? கொஞ்சம் ஜெனி 1 hour அப்படி ஷாக் ஆயிடுச்சுல பேர சொன்ன உடனே. 1 hour கிடைச்சா நீ என்ன பார்க்குறங்கிறது நீ தேவனுக்கு ஏற்றவளா மனுஷிகமாக சிந்திக்கிறியாங்கிறத அது நிர்ணயிச்சிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் காட், நான் ஆல்வேஸ் உங்களை பற்றி தான் நான் யோசிக்கணும். அது என்ன, எந்த நேரமும் ஆண்டரை பற்றி யோசிக்க முடியுமா? முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் உங்கள்கிட்ட விரும்புகிறார். அப்படி வாழ்ந்தாதான் டெவில் உள்ள வரமாட்டான். சரி, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ டெவில் எங்க டார்கெட் பண்றான்? சொல்லுங்க, எங்க டார்கெட் பண்றான்? சரி, இங்க டார்கெட் பண்றானா? இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது? கண்ணா, இங்க பிடிப்பான் முதல்ல. அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது என்னது? சரி, ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 5:3 வாசிக்கலாமா? பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. அனனியாவுக்கு சொத்து மேல ஆசை வந்துருச்சு. ஏன் நீ விற்காது இருந்துரு, நீ விற்கவும் செஞ்சு கொண்டு போய் சர்ச்சிலையும் கொடுத்துட்டு இவ்வளவுக்கு தான் வித்தோன்னு பொய் சொல்றியே. ஏன்? அதுக்கு முன்னாடி அது உன் சொத்தா இருந்துச்சு, ஆனா வித்துட்டு பொய் சொல்றியே. இங்க வந்தவன் இப்ப எங்க வந்துட்டான்? செய்யுங்க பார்க்கலாம். இங்க வந்தவன் எங்க வந்துட்டான்? இங்க வந்தவன் இங்க வருவான், 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 இங்க வந்தவன் காலில் வருவான். அந்த ரங்க வாழ்க்கைக்குள்ளேயும் வருவான். டார்கெட் பண்றான். மைண்டை பிடிச்சா எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களை தூண்டுவதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆண்டவர் இயேசு உபவாசம் பண்ணும் பொழுது பிசாசு தூண்டுகிறார். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். ஆண்டவருக்கு பசி, கல்லை பார்க்குறாரு. பசி எடுக்கும்போது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குமா இல்லையா? பசினா எல்லா பசியும் தான். அப்போது நீங்கள் இன்றைக்கி ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்சுட்டு வேகமாக வீட்டில் போய் டேபிள் மேலே என்ன இருக்குதோ வேக வேகமாக கொட்டிட்டு சோஃபாவில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்றது ஒரு வீடியோ எடுத்தால் உங்களுக்கு எவ்வளோ பசி இருக்குதுன்னு தெரியும். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? பசியோடு இருக்கும் பொழுது டார்கெட் பண்ணுறான். எங்கே பாரு, கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார், இந்த கல்லெல்லாம் அப்பமாயிட்டா நீ எவ்வளோ அழகாக சாப்பிட்லாம், கல்லுகளை அப்பமா மாற்றிடு. டெவில்ஸ் டார்கெட், டெவில்ஸ் டூல். இங்கே இருக்கிறா, இங்கே வரா, இங்கே வரா, இங்கே வரா, இங்கே வரா, இங்கே வரா, இங்கே வரா, எல்லா ஏரியாவும் பிடிச்சிடுறான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா அவயவங்களையும் எவ்ரிடே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என் சிந்தையை ஒப்பு கொடுக்குறேன், என் கண்களை ஒப்பு கொடுக்குறேன், என் செவிகளை ஒப்பு கொடுக்குறேன், இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன். என் உதடுகளில் நான் தேவையற்ற வார்த்தைகள் பேசக்கூடாது. சிலருக்கு மற்றவங்களை பற்றி பேசணும்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். ஒன்று சொல்லட்டுமா? பேசி முடித்த பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற அனாயிட்டிங் குறைஞ்சிரும். அதனால தான் ரொம்ப கவனமாக இந்த இடத்துல ப்ரேயருக்கு வந்தீங்கன்னா வந்து உட்காந்து மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது. வந்து அமைதியாக உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் எந்த மீட்டிங், என் கூட வர்றவங்க சாட்சி, எந்த மீட்டிங்க்கு காரில் போனாலும் இங்கேருந்து பல இடங்களுக்கு போவோம். 2 hours 3 hours டிரைவ், சம்டைம்ஸ் 1 hour 40 minutes. போகும்போது யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். கர்த்தர் சாட்சி, பேசவே மாட்டேன். ஏன்னா என் மைண்ட் எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஏதோ ஜோம் பண்ணிட்டு ஏதோ பேசிட்டு அல்லது டீமாக ஜோம் பண்ணிகிட்டே தான் போவோம். திரும்பி வரும்போது எல்லாத்திட்டையும் நல்லா பேசிட்டு வருவேன். ஏன்னா ஊழியத்தை முடிச்சிட்டோம்ல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாயின் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்து உட்காந்துட்டு தேவையற்றதை பேசாதீங்க. இங்கே பிடிக்கிற பிசாசு சரீரம் முழுவதையும் பிடிச்சிருவான். பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 4வதாக வேகமாக முடிச்சிடுறேன். இந்த பிசாசு நான் சொன்னேன், the tools of Satan. நம்பர் 1 உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வர தாட். நம்பர் 2 வியாதியை கொண்டு வந்து உங்கள் லைஃப்பை பிடிக்க பார்ப்பான். யோபுவில் வாசித்தோம், யோபுவுக்கு வியாதி. மத்தேயு 15:22 அந்த தாய் வந்து சொல்கிறா, என் மகள் பிசாசினால் பீடிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசு உள்ள வந்து எதன் மூலமாக வர்றான்? வியாதியின் மூலமாய். நம்பர் 3
பிசாசு உள்ள வந்து நம்மை மோசம் போக்குவான். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2:11. 2 கொரிந்தியர் 2:11 சொல்லுது, பிசாசு நம்மை மோசம் போக்குவான் என்று. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி. சிலர் பிசாசுடைய இச்சையில் விழுந்து அப்படியே தூரமா போயிருவாங்க. உற்சாகமா ஆலயத்துக்கு வருவாங்க, ரட்சிக்கப்பட்டு 4 மாசம் வருவாங்க, அப்புறம் எங்கேயோ போயிருவாங்க. மோசம் போகக்கூடாது. வசனம் சொல்லுது லூக்கா 22:31, உபத்திரவத்தை கொண்டு வந்து பிசாசு உங்களை சோதிப்பான். 1 தெசலோனிக்கேயர் 2:18 வாசிக்க விரும்புகிறேன். 1 Thessalonians chapter 2 verse 18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணி. எப்படியா சொல்லுங்க? சாத்தானோ அவன் சுற்றி திரிறானா? உங்க வீட்டில் இந்த நன்மை வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும். நேராக போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற டேபிளில் கை வச்சிருவான். அவனுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அனுப்பாதீங்க, அப்படி ஃபைலை தூக்கி கீழே போட வச்சிருவான். நன்மைகளை தடை பண்ணுகிறவன், ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறவன், ஊழியத்தை தடை பண்ணுகிறவன் சாத்தான் தடை பண்ணுகிறான். வசனம் சொல்லுது யோவான் 8:44, அவன் மனுஷ கொலை பாதகன். எவ்ரிடே தினத்தந்தி தினமணி செய்தி எடுத்து வாசிச்சு பாருங்க. எவ்ரிடே மர்டர். புருஷனை கொலை செய்த மனைவி, மனைவியை கொலை செய்த புருஷன், பிள்ளைகளை கொலை செய்த தாய், எங்க பார்த்தாலும் கொலை. ஒன்று சிங்கிளா மர்டர், இல்லைன்னா வேன் கவிழ்ந்து ஆற்றிலே விழுந்தது, ஆகாய விமானம் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் எரிந்து 276 பேர் மரிச்சு போனாங்க. அவன் மனுஷ கொலை பாதகன். டேங்கர் ஃபியூவலை ஏற்றிட்டு போன டேங்கர் என்ன செஞ்சது? வெடிச்சு பற்றி எரியுது. எங்கேயோ யாரையோ சாகடிக்க அவன் பிளான் பண்ணுறான். அவனுடைய டார்கெட், அவனுடைய டூல் எல்லாரையும் அழிக்கணும். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வர. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எவ்ரிடே யூ ஹேவ் டு ப்ரே ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஊழியர்களுடைய பாதுகாப்பு, தேவ பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் எல்லா நாளும் ஜெபம் பண்ணணும். வசனம் சொல்லுது 1 தீமோத்தேயு 5:15 பின்னாடி படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:9, பிசாசு பொய்யான அற்புதங்களை செய்து வல்லமைகளை நடப்பித்து மக்களை விலக பண்ணுகிறான். அப்புறமா ஒரு நாள் வந்தாங்க ஒரு உபவாச ஜெபத்துக்கு. அவங்க வந்து அற்புதத்துக்காக 2-3 வாரம் தொடர்ந்து வந்தாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் தொடர்ந்து வாங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்புறம் ஆளைய காணலை. ஒரு நாள் தற்செயலாக அவங்க சந்திச்ச போது அவங்க சொன்னாங்க, அங்கே ஒரு இடம், அது ஒரு இடம், சரியா, அந்த இடத்துக்கு நான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க அங்கே போன்னு சொன்னாங்க. போன பிறகு எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுமா. எனக்கா? ஆண்டவரே, இது என்ன? நீ வந்து சத்தியத்தை கேளு, உனக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த அம்மா எங்கே போய் சரியாச்சுன்னு சொல்லுது. வரும்போது அதோடைய தோற்றமே வேற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் சரியாச்சுமா, இன்னைக்கு நீ செத்தா பரலோகம் போவியான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியல. இன்னைக்கு பொய்யான அற்புதங்களை பிசாசு பல இடங்களில் நடப்பிக்கிறான். அதை கண்டு விலகி போகாதிருங்கள். டெவில்ஸ் டூல். திரும்பவும் சொல்கிறேன், இச்சை பாவத்தை கொடுத்து மைண்டை பிடிச்சு சரீரத்தை பிடிப்பான். வியாதியை கொடுத்து ஆண்டவரை தூஷிக்க வைப்பான், மோசம் போக்குவான். அவன் உங்க வாழ்க்கையில பிரிவினைகளை கொண்டு வருவான். 1 கொரிந்தியர் 7:15 முக்கியமா படிங்க. 1 Corinthians 7:15. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பின்னாடி வாசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல டிவிஷன் வருது, பிரிவினை வருது அப்படின்னாலே அதுக்கு காரணமே யாருதான்? பிசாஸ். ஒன்று நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் புருஷன் பிசாசுக்கு இடம் கொடுத்துருப்பாரு. கடைசியில் குடும்பத்தில் பிரிவு. இதையெல்லாம் தன்னுடைய டூலாக பயன்படுத்தி பிரிவினைகளை கொண்டு வருகிறான், தடை பண்ணுகிறான், மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், சத்தியத்தை விட்டு வழி விலகச் செய்கிறான், பொய்யான அற்புதங்களை நடப்பித்து மக்களை கிறிஸ்துவை விட்டு விலக பண்ணுகிறான். நீங்கள் கேட்கலாம், வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்யறது? த டூல்ஸ். உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு டூலை கொடுக்குறாரு, டு டெஸ்ட்ராய் த பவர் ஆஃப் சேட்டன். ஹல்லேலூயா. சுருக்கமாகவும் குறிப்பாகவும் 5 காரியங்களை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற 5 டூல்ஸ். எத்தனை டூல்ஸ்? சாத்தானை எதிர்ப்பதற்கு ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற 5 ஆயுதங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பிசாசானவன் ஆண்டவரை சோதிக்கும்படி வருகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்.
அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலையும் பிசாசு கிறிஸ்துவை சோதிக்க வருகிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏ பிசாசே, என்கிட்டலாம் விளையாடாத, நான் யார் தெரியுமா அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. சிலர் சொல்லுவாங்க, ஏ பொல்லாத பிசாசே, அவனே இவனேன்ட்டு இவங்க வாயிலிருந்து வர்ற கெட்ட வார்த்தையை கேட்டால் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ என்னது பிசாசை போட்டு இப்படிலாம் திட்டுறாங்க, ஒருத்தர் பிசாசு ஓட்டுறாரு. நான் அந்த வார்த்தையை மேடையில் சொல்ல முடியாது. எனக்கு பயங்கர மன வருத்தம். என்ன ஆண்டவரே, பிசாசை ஓட்டுறதுக்கு இவர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, கெட்ட வார்த்தை பேசுனா உள்ள பிசாசு இவருக்குள்ளே வந்துடுவானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெசிஸ்ட் தி டெவில் with the word of God. Hallelujah. தேவனுடைய வார்த்தை. நீங்க வாழ்க்கையில என்னென்ன போராட்டம் வருதோ அந்த போராட்டத்துக்கும் சோதனைக்கும் விரோதமா கர்த்தர் எழுதி வச்சிருக்கிற வார்த்தைகளை சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை. நான் ஒன்ன வர்ஷிப் பண்ண மாட்டேன், என் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவரையே ஆராதிப்பேன். இந்த கல்லை அப்பமாய் சாப்பிட்டு, நான் இதை சாப்பிட மாட்டேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். இதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு 50 வசனமாவது மனசில் என்ன இருக்கணும். படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன், இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நீங்கள் சில வசனங்களெல்லாம் படிக்கணும்னு. பார்க்கலாம். நம்பர் 2, பிசாசை எதிர்ப்பதற்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம், யுவர் ஃபெய்த் இன் த டெத் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடைய மரணம். வாசிக்கலாம் எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. நான் சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, வசனத்தை கவனிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து. கவனிங்க, நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், பிசாசை அழித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கிறிஸ்துவின் மரணம் சாத்தானுக்கு சவுக்கடி. அதை விசுவாசி. ஆண்டவரே, சிலுவையில நீங்க மரிச்சீங்க, மரிக்கும் போது என் வியாதியெல்லாம் அங்க சுமந்துட்டீங்க. ஆண்டவரே, சிலுவையில நீங்க மரிச்சீங்க, என் சமாதான குறைச்சல் எல்லாம் அங்க சுமந்துட்டீங்க, என் சாபங்களை சுமந்துட்டீங்க. So whenever you look at cross, சிலுவையை நோக்கி பார்த்து, இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்க மரணத்தை விசுவாசிக்கிறேன், உங்க மரணத்தினால் சாத்தான் அழிக்கப்பட்டான்ங்கிறத விசுவாசிக்கிறேன்ட்டு வாயினால கன்ஃபஸ் பண்ணா நீதி உண்டாக, இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக. கன்ஃபஸ் பண்ண பிசாசு பாப்பா, ஐயோ இவள் கிறிஸ்துவுடைய சிலுவையின் மரணத்தை விசுவாசிக்கிறாள்னு அவன் ஓடிடுவான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொன்னார்ல, எந்த விசுவாசம் சொல்லுங்க? இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த ஃபெய்த் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். நம்பர் 3, அப்போஸ்தலர் 10:38. Book of Acts chapter 10 verse 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், கையை வைத்து சொல்லுங்க, என்னையும் குணமாக்குகிற தெய்வமே. ஆண்டவர் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் அந்த நாட்கள் அதிகமான அபிஷேகத்துக்காக கேளுங்க. காட் என்னை ரொம்ப அனாய்ட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் சும்மா பேசினாலே பிசாசின் வல்லமைகள் அலறி ஓடணும் ஆண்டவரே. ஸோ த தேர்ட் டூல் இஸ் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். முதலாவது சொன்னேன் வேர்ட் ஆஃப் காட், ரெண்டாவது சொன்னேன் யுவர் ஃபெய்த் இன் த டெத் ஆஃப் கிரைஸ்ட், மூணாவது த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். சும்மா இங்கேருந்து ஸ்டெப்ஸில் இறங்கி போகும்போதே வேறு கதையெல்லாம் பேசிகிட்டே போகக்கூடாது. உடனே அந்நிய பாஷையில் பேசி பஸ்ஸில் போகும்போது அந்நிய பாஷையில் பேசுங்க, ஆட்டோவில் போகும்போது அந்நிய பாஷையில் பேசுங்க, வீட்டில் சமைக்கும் போது டங்ஸில் பேசுங்க. பி ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் அப்படி ஆவியானவரை நிரம்பி வாழும்போது பிசாசு உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கே நடுங்குவான். நம்பர் 4, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18-19. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை யாரை பார்த்து சொன்னான்னா, சீஷர்கள்லாம் ஊழியம் செய்ய போறாங்க, அவங்கள பார்த்து சொல்றார்.
அடுத்த வசனம் வாசிங்க. இதோ 19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எல்லாரும் படிங்க அந்த வசனத்தை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும், சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். இப்ப இந்த மியூசிஷியன்ஸ்லாம் இங்க வாசிக்கிறாங்களா? இவங்களை வந்து வாசிங்கன்னு நாங்க சொன்னதுனால அவங்க வந்து வாசிக்கிறாங்க, அப்படிதானே? தமிழ்ல தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். பைபிள் வாசி அப்படின்னு சிந்தியாவுக்கும் ரேணுவுக்கும் நாங்க ஒரு அதிகாரம் கொடுத்ததுனால பைபிள் வாசிக்கிறாங்க. யாருன்னா வந்து உட்காந்துட்டு நான் தான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. we have given them authority. வராங்க, அவங்களுக்கு 2 சேர் எடுத்து போடுறாங்க, பேடெல்லாம் வைக்கிறாங்க, மைக்கை சண்டை போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? வாசிக்கிறாங்க. பிகாஸ் the authority is given to them. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். என்ன அதிகாரம் தெரியுமா? சத்துருவின், சொல்லுங்க, சத்துருவின் சகல, 1-2 கிடையாது, சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கொடுத்துட்டாரு அன்னைக்கே. இப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க? என் வீட்டுல பிசாசு, ஐயோ இது போராட்டம், ஐயோ இது சாபம். நோ, God has given you authority. Take the authority and use it. உங்க வீட்டுல பிசாசு போராட்டம்னா நீங்க தான் துரத்தணும், அங்கங்கெல்லாம் போகக்கூடாது. நான் துரத்துறேன் ஆண்டவரே, எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்க. The authority given by Christ is the strongest tool to resist devil. கடைசியா அப்போஸ்தலர் 26:18, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். அதாவது சிம்பிளா சொல்ல போனா, காஸ்பல் சுவிசேஷத்தை சொல்றவங்க பிசாசின் கிரியைகளை அழிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், பவுல் நீ சவுலா இருந்தாய், உன்னை பவுலா மாத்திட்டேன், இப்ப நான் உன்னை அனுப்புறேன். டேக் மை காஸ்பல், என் காஸ்பல் எடுத்துட்டு போ. நீ போகும்போதே அவங்க மனக்கண்கள்லாம் திறக்கும்படிக்கு உன் மேல நான் அபிஷேகத்தை வைக்கிறேன், நான் உன் மேலே கிருபையை கொடுக்குறேன். அவங்கெல்லாம் நீ ப்ரீச் பண்ணு, அவங்கெல்லாம் அந்தகாரத்திலேருந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க, அதன் மூலமாக நீ அவங்கள விடுதலை செய்வ. ஸோ காஸ்பல் இஸ் அ பவர்ஃபுல் டூல். ஏசு விடுவிக்கிறார், ஏசு சுகமாக்குகிறார், இப்படி சொன்னாலே எத்தனையோ கிராமங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. 5 டூலை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நம்பர் 1 இஸ் த வேர்ட் ஆஃப் காட். நம்பர் 2 இஸ் த பவர் யுவர் ஃபெய்த் இன் த டெத் ஆஃப் கிரைஸ்ட். நம்பர் 3 power of Holy Spirit. Number 4 the authority given by Christ, ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். நம்பர் 5 நீங்கள் இங்கேருந்து போகும்போது இந்த சுவிசேஷத்தை கையில் எடுத்துகிட்டு போகும்போதே கூடவே ஒன்றை எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆண்டவர் தந்திருக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. இந்த வல்லமையை எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வாயில் அதிகாரத்தை உபயோகப்படுத்துங்க. சாத்தானின் கிரியைகளை பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னார்ல, கட்டுகிறேன்னு சொல்லுங்க, உங்கள் கால்களின் கீழ் நசுக்குவார். அழிக்கிறேன்னு சொல்லுங்க, உங்கள் கால்களின் கீழ் நசுக்குவார். இதை சுட்டு எரிக்கிறேன்னு சொல்லுங்க, உங்கள் கால்களின் கீழ் நசுக்குவார். இந்த வியாதி விலகட்டும்னு சொல்லுங்க, அந்த வியாதி என்ற சாத்தான் உங்கள் கால்களின் கீழாய் நசுக்கப்படும். இந்த சண்டை அகலட்டும்னு சொல்லுங்க, உங்கள் வாயின் வார்த்தைகளை வைத்து கர்த்தர் சாத்தானின் கிரியைகளை அழிப்பார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சி மேஜர். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள, பிசாசின் கிரியைகளை அழிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவரே உங்களுக்கு நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையில் அதிகாரம் இருக்குது, உங்க ஆவியில் அதிகாரம் இருக்குது, உங்க மரணத்திலும் சிலுவையில் சிந்தின ரத்தத்திலும் அதிகாரம் இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க கையில கொடுத்த சுவிசேஷ வார்த்தையில அதிகாரம் இருக்குது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க இனிமே பிசாசின் கிரியைகளை கண்டு பயப்படக்கூடாது, குடும்பத்தின் போராட்டத்தை கண்டு பயப்படக்கூடாது. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது இயேசுவின் படை. விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது இயேசுவின் படை.
துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் பால். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். எழும்புது எழும்புது இயேசுவின் படை. மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. சொல்லுங்க வாயை திறந்து. தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின் தொடர்வோம். தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின் தொடர்வோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். சொல்லுங்க வாயை திறந்து. சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், குடும்பத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், ஜெயத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை. இந்த ஜெப வேளையிலே ஆண்டவர் உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா எரிகோவின் மதில்களை விழ பண்ணுகிறார். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்து கர்த்தரை துதி மகனே. நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது இயேசுவின் நாமத்தினால எல்லா சாத்தானின் திட்டங்கள், எல்லா சாத்தானின் கண்ணிகள் எல்லாம் விழுகிறதற்காக நன்றி. விழுகிற ஆண்டவரை நாட்கள் வந்துவிட்டது. உங்க ஜனங்களை கையில எடுத்து சத்துருவை எதிர்க்க பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. விசுவாசத்தில் உறுதியாய் நின்று சாத்தானை ஜெயிக்கிற பலனை பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் மகளே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் தந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. எழும்புது எழும்புது இயேசுவின் படை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. பிசாசின் கிரியைகளை கண்டு பயந்த நாட்கள் முடிந்தது. நீ அதிகாரத்தை கையிலெடுத்து, ஆண்டவருடைய வார்த்தையை கையிலெடுத்து, அபிஷேகத்தை கையிலெடுத்து, ஆண்டவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய இரத்தத்தின் வல்லமை, மரணத்தின் வல்லமையை கையில் எடுத்து ஜெயிக்க போகிறாய் மகனே. இந்த வாரெல்லாம் முயற்சி பண்ணுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் கிரியைகளை அழித்து போடுங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்குவார். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இவ்வளோ பிள்ளைங்க வாழ்க்கையில பிசாசின் போராட்டங்கள், விசுவாசிகளின் வாழ்க்கையில போராட்டங்கள், உத்தமர்களுடைய வாழ்க்கையில போராட்டம், ஊழியர்களுடைய வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள், ஆண்டவர் எல்லாவற்றையும் நசுக்கி போடுவேன் என்று சொன்னீரே. உங்க வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய உங்க ஜனங்களை பலப்படுத்திருக்கிறீங்க. இந்த இடத்திலிருந்து அவர்கள் போகும் பொழுது சாத்தானுக்கு எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கிற மக்களாய் மாறப்போகிறதற்காய் மக்க கோடான கொடி ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எந்த விசுவாசத்தை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டார்களோ அதே விசுவாசத்தை பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது பயன்படுத்த உதவி செய்யுங்க. நேரலையில் இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது ஆண்டவரே. கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிக்க மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். புதிதாய் வந்தவர்கள் வந்து ஜெபித்து செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். God bless you.